தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள எழும்பும் போதுதான் அந்த பலம் அவனுக்குள்ள வருது. அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவனுடைய சரீரத்துல இருக்குது. ஆனா ஆவியானவர் ஆண்டவர் அவனை விட்டு வெளியே போனது அவனுக்கு என்ன பண்ணலையாமா? சொல்லுங்களேன். தெரியல. நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க பரிசோதித்து பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஆண்டவர் கொடுத்த பணம் உங்க கூட இருக்குது. ஆண்டவர் கொடுத்த வேலை உங்க கூட இருக்குது. ஆண்டவர் கொடுத்த எல்லாமே உங்க கூட இருக்கிறது. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஏன்னா ஆண்டவர் நம்மை விட்டு வெளியே போனார் அப்படின்னு சொன்னா நிறைய நேரத்தில் சொல்லிட்டெல்லாம் போக மாட்டாரு. நமக்கு தெரியாது ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு சிலரால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா எப்பொழுதுமே நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எது வேணாலும் என்னை விட்டு எடுத்துருங்க, எது வேணாலும் என்னை விட்டு போயிடட்டும், ஆனா யார் மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும் என்னை விட்டு ஒரு நாளும் போகக்கூடாது. அல்லேலூயா.